அன்பார்ந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் நேயர்களே, இப்பொழுது மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். ராசி மண்டலத்தில் 3வது ராசியும் மகாவிஷ்ணுவின் அம்சமும் உபராசியுமானதும் தெரிந்தது, தெரியாதது, அறிந்தது, அறியாதது என அனைத்தும் அறியும் ஆற்றலும் செயல்களில் ஸ்திரத்தன்மையும் ஒருங்கிணைந்து செய்வதும், எந்த ஒரு செயல் செய்து வந்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்கும் விதமாய் விளங்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு பலன் எவ்விதம் என்பதை பார்ப்போம். கடந்த வருடம் தாங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனைத்து வகை துன்பங்களும், இடர்பாடுகள், அளவு கடந்த செலவுகள், கடன் சுமைகள், மன உளைச்சல்கள், இவைகள் யாவும் சந்திரனை பிடித்த ராகு போல, அதாவது கிரகண தோஷம் காலம் போல் விலகி இனி சுபீட்ச ஒளி கிட்டும் ஆண்டாக இருப்பதை உணர்ந்து கொள்வீர்கள். கடமை தவறாது தான் எடுத்துக்கொண்ட செயல்கள் தன் உயிர் நாடி பாவித்து செயல் வடிவம் கொடுத்து அனைவரையும் தன்னகத்தை கவரும் விதமாய் காணப்படுவீர்கள். உங்களுக்கு மாற்றோர் எதிரிகள் இல்லை. உங்களின் அவசர முடிவு, ஒரு நொடி முன்கோபம்தான் உங்களது அயராத உழைப்பின் மூலம் உயர்வு, தன்னம்பிக்கை, இவைதான் உங்களை பலமாக்கும். குடும்ப நிர்வாகம், பண்பு, பாசப்பிணைப்பு, அறிவு, ஆற்றல், திறமை, சற்றே பிடிவாதம், சிக்கனம், விடாமுயற்சியால் எல்லாவற்றிலும் மேன்மை, புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு என திகழ்வீர்கள். தனவரவு பல்வேறு விதத்திலும் தாராளமாக இருப்பினும் சேமிக்க இயலாது. அதே சமயம் கடன் சுமைகளை சிறுக சிறுக கட்டுப்படுத்தி விடுவீர்கள். சிறு கடனை கூட அளவுக்கு அதிகமான கடன் சுமை என கருத்தில் கொண்டு அங்கலாய்த்து வருவீர்கள். உங்களின் ரகசியங்களை நம்பிக்கைக்குரியவர்கள், உண்மையானவர்களிடத்தில் மட்டுமே பகிர்ந்து மன அமைதி கொள்வீர்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள். நீங்கள் அவ்விதமே உங்களின் உண்மையான உழைப்பு வீண் ஆவாதையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே என வேதனை, தனிமையில் மனசஞ்சல போராட்டம், ஒரு முடிவு கிடைக்கும் வரை அதே சிந்தனையில் செயல்பாடுகளுடன் இருப்பீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, சாதுரியம், சமயோஜிதம், துணிச்சல் இவையெல்லாம் உடல், இரத்தம், நரம்பு உறுப்புகள் போல உங்களுடனே பிறந்தவைகளாக இருக்கும். நிர்வாகத்திலும் மாறாது. சகோதரத்துவம், உற்றார் உறவினர் உங்கள் வளர்ச்சியில் கண்டு சகித்து கொள்ளாமல் பாதகமான செயல்பாடுகளை செய்து உங்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்கள் என்றுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடும். அயராது உழைத்து புகழ், கௌரவம், அந்தஸ்து உயர்த்தி கொள்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க புதுப்பிக்க ஏற்ற வருடம் இது. கடன் சுமைகளை சிறுக சிறுக குறையும். சிக்கனம் கையாண்டு வருவீர்கள். பிள்ளைகளிடம் கண்டிப்பு, பாசம் இரண்டையும் இரு கண்களாக பாவித்துக் வருவீர்கள். உடன் இருப்பவர்கள், உறவினர்கள், நெருங்கிய சொந்த பந்தம் உங்களை வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் திரைமறைவு குதர்க்கங்களையும் கையாண்டு வந்தாலும் உங்களின் திடமான உறுதியான நிலைப்பாடுகளுடன் கூடிய சிந்தனை செயல்கள் உங்கள் வெற்றிக்கு காரணமாக அமையும். இல்லத்திலே சுப நிகழ்ச்சி நடைபெறும். 2025ஆம் ஆண்டு நடந்தவை, நடப்பவை, நடக்க இருப்பவை யாவும் சுய சௌக்கியமாகவே அமைந்து பலன்கள் காண்பீர்கள் என்பதில் நிதர்சன உண்மை. பரிகாரம்: தினம் குலதெய்வ வழிபாடு செய்யவும்.